நடிகர் விஜயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று அவருடைய மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் அந்த மனுவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் மீது சுமத்திருந்தார். குறிப்பாக அவர் ஒரு நடிகையோடு திருமணத்தை மீறிய உறவில் இருக்கின்றார் என்றும் அதை தட்டி கேட்டதால் அவருக்கும் எனக்கும் இடையிலான உறவு என்பது பெயர்களில் மட்டுமே இருப்பதாகவும் இதனால் தன்னை பொருளாதார ரீதியாகவும் சுதந்திர ரீதியாகவும் முடக்குகிறார் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த நடிகையின் பெயரை திறப்பது நான் வெளியிடவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தேவை ஏற்பட்டால் வெளியிடுவேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறிய நிலையில் அடுத்த சில நாட்களில் நடிகர் விஜய் நடிகை த்ரிஷாவோடு ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒன்றாக ஒரே காரில் சென்று கலந்து கொண்ட விவகாரம் என்று மிகப்பெரிய பூதாகாரமாக பேச்சு பொருளாக மாறியது. அதைத் தொடர்ந்து அந்த நிகழ்வுக்கு சினிமா துறையினரும் பல்வேறு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நடிகர் பார்த்திபன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பார்த்திபனிடம் நடிகை த்ரிஷா திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட தொடர்பான புகைப்படத்தை காட்டி கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பார்த்திபன் அவர் பேசிய பேச்சு என்பது தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அவர் குந்தவை என்ற பெயரில் திரைப்படத்தில் நடித்த நிலையில் அந்த பெயரை குறிப்பிட்டு அந்த புகைப்படத்தை காண்பித்து பார்த்திபனும் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதில் கொடுத்த பார்த்திபன் குந்தவை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு பார்த்திபன் கூறிய பதில், குந்தவையை கொஞ்ச நாள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே குந்தவை வைக்கிறது நல்லது என்றும் பல பிரச்சனைகளை உண்டாக்காமல் இருப்பதற்காக அதனால் சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர கவிதை சொல்லாமல் இருப்பது நல்லது என்றும் கூறியிருந்தார். இந்த பேச்சு என்பது பேச்சு பொருளாக மாறியதை அடுத்து நடிகை த்ரிஷா இது தொடர்பாக அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் ஒரு கருத்தை புத்திசாலித்தனமாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ மைக்கில் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் புத்திசாலித்தனமாக நகைச்சுவையாக மாறாது என்றும் அது முட்டாள்தனத்தை சத்தமாக ஆக்குகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அறிவு இல்லாத கரடுமுரடான வார்த்தைகள் அவை என்றும் அவை யாரை நோக்கி செல்கின்றன என்பதை விட யார் பேசுகிறார்களோ அவரை பற்றி அதிகம் பேசும் என்றெல்லாம் கூட அந்த பதிவில் நடிகை த்ரிஷா குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தான் இந்த பதிவுக்கு நடிகர் பார்த்திபன் பதில் கூறி ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்ட ஒரு கேப்ஷன் போட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் என்ன கேப்ஷன் போட்டிருக்காரு என்றால், எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருத்தத்தை தவிர வேறு வழியில்லை என்று கேப்ஷன் போட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். 1 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் சில நேரங்களில் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதாக மாறுகின்றன என்று குறிப்பிட்டு அதை தொடர்பாக தான் என்னிடம் திடீரென்று குந்தவை கேரக்டரில் நடிக்கக்கூடிய த்ரிஷாவின் புகைப்படத்தை த்ரிஷா சமீபத்தில் கலந்து கொண்ட அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட புகைப்படத்தை காட்டி குந்தவை என்ற பெயரில் என்னிடம் கேள்வி கேட்டார்கள். சற்றும் யோசிக்காமல் ஒரு வார்த்தைக்காக ஒரு வார்த்தை மொழிக்காக அடுக்கு மொழியாக இருக்கும் என்பதற்காகவே குந்தவை வீட்டில் குந்த வைக்கிறது நல்லது என்று குறிப்பிட்டேன் தவிர மற்றபடி அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று பார்த்திபன் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் அந்த வீடியோ என்பது அதற்கு பேசிய பிறகு அது சர்ச்சையாக மாறுமோ, சம்பந்தப்பட்டு புண்படுத்துமோ என்ற எண்ணம் தோன்றி அதை வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்திருந்தேன் என்றும், ஆனால் யாரோ அதை அங்கு வீடியோவாக எடுத்து அதை வெளியிட்டு விட்டார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். எது நடந்ததோ தவறாக நடந்து விட்டது, வருத்தத்தை தவிர வேறு வழியில்லை என்றும் பார்த்திபன் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோர் திருமண நிகழ்வில் ஒன்றாக கலந்து கொண்டது. அதற்கு முன்னதாக விஜயின் மனைவி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவில் ஒரு நடிகையின் பெயரை ஒரு நடிகையால் தான் இந்த அளவுக்கு விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறிப்பிட்டு அந்த நடிகையோடு விஜய் திருமணத்தை மீறிய அந்த உறவில் கள்ள தொடர்பில் இருக்கிறார் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியது. அதற்கு பிறகு நடிகர் விஜய் நடிகை த்ரிஷாவோடு திருமண நிகழ்வு ஒன்றாக கலந்து கொண்டது நிகழ்வெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பேச்சு பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரைத்துறையிலும் அது தொடர்பான கருத்துக்கள் பரவலாக வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஏனென்றால் இதுக்கு முன்பாக சமுத்திரக்கனி கூட ஒரு நிகழ்வுக்கு வெளியில் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த வீடியோ ஒன்று வைரலானது. அந்த வீடியோவில் அவர் இது என்ன விளையாட்டு விஷயமா, 4 செவத்துக்குள்ளேயே இருக்க வேண்டிய விடயங்கள்லாம் வெளிவருகிறது, இது யாரை பழிவாங்க என்றெல்லாம் பேசியிருந்தார். அவருடைய கட்சிக்காரர்களாலே அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றது என்றெல்லாம் கூட சமுத்திரக்கனி பேசி வீடியோக்கள் கூட வைரலானது. அதை தொடர்ந்து நடிகர் பார்த்திபனும் இதே போன்ற ஒரு கருத்தை அவர் சர்வசாதாரணமாக ஒரு போகிற போக்கில் பேசக்கூடிய அளவுக்கு பேசி அது தற்போது வெளியாகி இருப்பது. த்ரிஷா அதற்கான வருத்தம் தெரிவித்து அதற்கு பதிவு வெளியிட்டது. அதற்கு நடிகர் பார்த்திபன் மீண்டும் மறுபதிவு வெளியிட்டு அதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்திருந்தேன், ஆனால் வெளியாகிவிட்டது என்றெல்லாம் தெரிவித்திருப்பது என்பது தொடர்ந்து இந்த விவகாரம் பேச்சு பொருளாக மாறிக்கொண்டே வருகிறது என்பதையும் காட்டுகின்றது. சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. ராபிட் ஃபயர் போல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை என குரல் எழுப்பினர்.
உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது, பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.